ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கடையிலலாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முட்டை மசாலா என்னோடய ஸ்டைலில் லோ ஆயில் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதே லோ ஆயிலெலாம் கேட்காதீங்க, என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணியிருக்கேன். சரி, கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றிக்கோங்க, பூண்டு போட்டுக்கோங்க. அந்த பூண்டு கொஞ்சம் நல்லா வறுத்தோன்னே ஆனியன் கட் பண்ணி ஆனியனை வந்து அதோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனியன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். யூஸ்வலாக அவங்க வந்துட்டு கடையிலலாம் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நிறைய ஆயிலில் நிறைய பூண்டு போட்டு வறுப்பாங்க. வறுத்துட்டு அந்த ஆயிலை கொஞ்சம் தனியாக செக்ரிகேட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் நிறைய ஆயிலில் வந்து ஆனியனும் பொரிச்சு எடுப்பாங்க. இந்த பக்கோடாலாம் பொரிக்கிறாங்கள்ல, அந்த மாதிரி பொரிச்சு எடுப்பாங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படி சொல்லிவிட்டு ஆயிலை வந்து நம்ம எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி அப்படியே சிம்மில் வச்சு வதக்கியே பண்ணியிருக்கோம். இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் பெப்பர் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவல் முட்டை மசாலாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவாங்க, பூண்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுவாங்க முட்டையில். ஆனால் நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. இது ஹெல்த்தியாக சும்மா நம்ம வீட்டிலேயே செய்கிற ஒரு முட்டை மசாலா. முட்டையை எப்படி க்ராஸாக நடுவில் கேப் போடுற மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சைடில் ரெடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நான் சாட் மசாலா சேர்த்துருக்கேன். அது வந்து ரொம்ப பிரிக்காதீங்க. ஆனியன் நடுவில் இது பண்ணும்போது கொஞ்சம் பிரிச்சிங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த மாதிரி முட்டை மாதிரி ரெண்டாக பிரிஞ்சிடும். அப்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களால் ஃபுல்லாக இது பண்ண முடியாது. ஸோ முட்டைக்குள்ளே வந்து அந்த வறுத்த ஆனியனை எப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு கொஞ்சோண்டு நம்ம கொரியாண்டர் கார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லைட்டாக நம்ம வந்து சாட் மசாலா தூவிக்கிட்டோன்னா முட்டை மசாலா ரெடி ஆகிடும். இதை வந்து ஆக்சுவலாக எப்படி பண்ணுவாங்கன்னா, கொஞ்சமாக பூண்டு எண்ணெய் ஊற்றுவாங்க இந்த முட்டையில், பூண்டு வறுத்த எண்ணெயை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஸ்பைஸ்க்காக சேர்த்துப்பாங்க. நான் அவ்வளோ இதுவாக பண்ணல, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.